மனிதனை மனிதன் தாழ்த்துவதற்கு சாமர்த்தியம் தேவையில்லை குமார், அதை உயர்த்துவதற்கு உபயோகப்படும். எவனையும் எந்த நேரத்திலும் கெடுத்துவிட என்னிடத்திலே சாமர்த்தியம் இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் யாரையும் உயர்த்துவதற்கு என்னிடத்தில் சாமர்த்தியம் இல்லையே என்று வருந்துகிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி அண்ணன் சீமானவருடைய தளபதியான சாட்டை திரைமுருகன் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்காரு. என்னென்னா சாட்டை திரை அப்படிங்கிற ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்காரு. இவர் கடந்த 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போகிறார். அதில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கேரக்டரில் சத்யராஜ் நடிக்க போகிறதாக தகவல் வெளிந்திருக்கு. அது மிக பிரம்மாண்ட முறையில் படம் எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு காணொளி போகிறார். அந்த காணொளியில் பாரத பிரதமர் அவர் மிகப்பெரிய பிரம்மாண்டமான சட்டை போடுறாரு. அவர் அவ்வளவுக்கு இவ்வளவு இப்படிலாம் வாய்கிலேயே பேசியிருக்காரு, வண்டையாக பேசியிருக்காரு. அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்களே, நீங்கள் எப்படி வந்தீங்க, இப்போ என்ன லெவலில் நிற்கிறீங்க? ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி உங்கள் காணொலியில் கூட ஏன்னா எவ்வளவு சம்பாதிக்கிறோம் அப்படிலாம் சாட்டை துறைமுகனுக்கு அவ்வளோ வருமானம் வருது, இவ்வளோ வருமானம் வருது அப்படிலாம் பேசியிருக்காங்க. நான் அவ்வளோலாம் இல்லை, என்னுடைய ஆஃபீஸை பாருங்கள், நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படிலாம் பேசின நீங்கள் இன்றைக்கி மிகப்பெரிய ஸ்டார்களை குறிப்பாக அமீரையும் கூட்டிகிட்டு உங்கள் அண்ணன் சீமானவர்களே ஒரு சாட்டை திரை அப்படிங்கிற ஒரு திரை காணொலியவோ அல்லது அந்த அலுவலகத்தை திறக்கிறீங்கன்னா, பாரத பிரதமர் 10 வருஷமாக 5 வருஷமாக ஆட்சி செஞ்சவர், 10 வருஷமாக ஆட்சி செஞ்சுருக்காரு. இப்போ அடுத்த வாட்டியும் பிரதமராக வரப்போகிறாருன்னு சொல்கிறாங்க. அவர் செய்கிறதுல நீங்கள் நொட்டை கண்டுபிடிக்கிறீங்க. உங்களுடைய அது என்ன பாவாடையா, என்ன பேச்சு பேசுகிறீங்க? நீங்கள்லாம் ஒரு பிரதமரை, இந்த நாட்டில் தான் ஒரு பிரதமரை யார் வேணாலும் எப்படி வேணாலும் பேசலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த நமது நாட்டில் தான். அதுவும் உங்களை போன்ற படித்தவர்கள் அரசியலை சாக்கடையாக ஆக்கப்பட்ட பிற்பாடு தான் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து. மேற்கொண்டும் உங்களுக்கு நல்லா பேச்சு வருது அப்படிங்கிறதுக்காக, உங்களுக்கு நிறையா வியூஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக கண்டதையெல்லாம் பேசாதீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பேசுகிறீங்க, அதுக்கு வியூஸ் வருதுனால இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. பாரத பிரதமரை உங்களுக்கு பிடிக்கலைன்னா மரியாதை கொடுத்து பேசுங்க. மரியாதை இல்லாமல் பேசுகிறது மிக தவறு. அதே போல் உங்களுடைய கருத்துக்களுக்காக இந்த சின்ன பசங்க எல்லாருமே உங்கள் பின்னாடி வர்றாங்க அப்படிங்கிறதுனால நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் சரி அப்படின்னு எப்பொழுதுமே நினைக்காதீங்க. 2வது, வயதுக்கு மரியாதை கொடுத்து நீங்கள் வெறும் வார்த்தையில் பேசுகிறது மட்டும் பத்தாது, உங்களுடைய செயல் வடிவங்களையும் உங்களுடைய அந்த நியூஸ் போகிறது பார்த்திங்களா, அதுலேயும் இருக்கணும், கண்ணியத்தை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத நம்முடைய தாழ்மையான கருத்தாக பதிவு பண்ணுறோம். மேலும் இது போன்ற படம் எடுக்க போகிறாங்கன்னு உங்களுக்கு யாருங்க சொன்னால்? சம்மந்தப்பட்ட சத்யராஜே எனக்கே தெரியலை அப்படிங்கிறாரு. ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்தை உருவாக்கி படம் பண்ண போகிறது கரெக்டு தான், ஆனால் சத்யராஜ் தான் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத உங்களுக்கு யார் சொன்னால்? சத்யராஜ் தெரியாதுங்கிறாரு. உங்களுக்கு வியூஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக, நீங்கள் சொன்னால் எல்லோரும் கேட்குறாங்கக்காக தேவையில்லாத விஷயங்களை பேசுகிறீங்க. அதே நேரத்தில் நீங்கள் எதை வேணாலும் பேசுங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிக்க மனிதரை நீங்கள் என்னமோ உங்கள் வாய்க்கு அப்படிலாம் பேசுகிறீங்க. இது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. மரியாதை கொடுத்து மரியாதையாக பேச கற்றுக்கொள்ளுங்க. அப்போ தான் நீங்கள் இன்னும் வருங்காலத்தில் பெரிய ஆளாக வரலாம் அப்படிங்கிறது நம்முடைய தாழ்மையான நன்றி. கருத்து. வணக்கம்.